அதிகாரம் வசனங்கள் 45 50 வசனங்கள், 47 50 வசனங்கள், 47 50 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 6 உவமைகளை நாம் இந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்த்து வருகிறோம். எல்லாம் தேவன் பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமையாக சொல்லுகிறார். முதல்ல இந்த நிலத்திலே விதைக்கிறவருடைய உவமையிலிருந்து பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் அது சில ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, கலைகளை பற்றிய உவமையை சொல்லும் பொழுது அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஜனங்கள் மிகுந்த போராட்டத்தோடு பிரவேசிக்கிறார்கள். கலைகளும் கோதுமையுமாக அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஓமையில் கடுகு விதை ஓமையிலையும் புளித்தமா ஓமையிலையும் நம்ம பார்க்கும் பொழுது அது இந்த உலகத்துடைய பார்வையில் தேவனது ராஜ்யம் அற்பமாக காணப்பட்டாலும் அதனுடைய முடிவு மகிமையானது. கடவுளுடைய ராஜ்யம் ஒரு மனிதனை முழுமையாக பாதிக்கிறதாக இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அது நிலைத்தில் புரிந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக விலை மதிப்புள்ள முத்தாக இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார். அது விலையேற பெற்றது, மகிமையானது, அதை இழந்து பெறக்கூடியது என்கிற காரியத்தை நாம் கடந்த வாரம் சிந்தித்தோம். இந்த நாளிலே இந்த 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி உவமையாக இன்னொரு உவமையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வசனம் 47 வாசியுங்கள் யாராவது. அது இணைந்தபோது அதை கரையிலே இருந்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதங்களை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சோதனையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் கற்பழிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ரைட், அவ்வளோதான். இப்போ கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய முடிவை சொல்கிறார். அதோடைய ஆரம்பத்தை சொன்னார், அந்த மக்களை சொன்னார், அந்த மக்களுடைய போராட்டத்தை சொன்னார், அதை குறித்த மனித பார்வையை சொன்னார், அதை கொடுத்த தேவனது பார்வையை சொன்னார். இரண்டாவது, தேவ ராஜ்யத்தினுடைய முடிவு, தேவன் தமது ராஜ்யத்தை எப்படியாக நிறைவு செய்கிறார் என்றதை இந்த சிறிய உவமையில் அவர் சொல்கிறார். அவர் மறுபடியும் அப்படியே அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாடிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். இப்போ இயேசுவுடைய சீசர்கள் அநேகர் மீன் பிடிக்கிறவர்கள். அந்த கலிலேய பகுதியில் அவர்களுடைய பெரும்பாலான தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான். அதிலிருந்து அவர்களுக்கு மிக எளிமையாக புரியக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் அது எதுக்கு ஒப்பாக இருக்குன்னு சொன்னால் கடலில் போடப்பட்ட வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. முதல் அது வலையோடு சேர்த்து சொல்கிறார். வலை அப்படின்னா இது ஏதோ ஒரு தூண்டில் கிடையாது, அல்லது ஒரு சிறிய வலை கிடையாது. அது சொல்லுது சகல விதமான மீன்களையும் வாரிக்கொள்ளக்கூடிய வலை. அப்போ மிகப்பெரிய ஒரு வலை ஒரு மீனவன் கடலில் போடக்கூடிய வலைக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி இந்த ஊமையிலிருந்து தேவன் அந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்ல வருகிறார், எதை இங்கே இயேசு சொல்ல வருகிறார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது தேவ ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை சொல்ல வரார். கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்துடைய பார்வையில் அற்பமாக, இந்த உலகத்தினுடைய பார்வையில் நிராகரிக்கப்பட்டதாக தெரிஞ்சாலும் கடவுளுடைய ராஜ்யம் மறைமுகமாக அது கட்டப்பட்டாலும் வளர்க்கப்பட்டாலும் கடவுளுடைய ராஜ்யம் அது தேவனது பார்வையில் விலையேறப்பட்டதாக உயர்ந்ததாக இருந்தாலும் கடவுளுடைய ராஜ்யம் சர்வ அதிகாரம் கொண்டதுன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு மீனவன் இங்கே ஒருத்தன் சொல்ல அவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட மீனவர்கள் ஒரு பெரிய படகுல கடலில் போய் அவர்கள் வலை போடுறாங்க. இப்போ கடலில் வலை போடும் பொழுது அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அது ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடிய வேலை, அது மிக கடினமான வேலை. இப்போ வலை பெருசா கடல் பெருசானா கடல் பெருசு. பாண்டவர் இந்த கடலை சொல்லும் பொழுது இந்த கடலை இதோடு ஒப்பிடுறார், உலகத்தோடு அவர் ஒப்பிடுறார். உலகத்தின் முடிவிலே நடக்கும்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அந்த மீனவர்கள் தேவதூதர்கள் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களோடு அவர் ஒப்பிடுகிறார். அந்த உலகம் என்கிற கடலில் பரலோக ராஜ்யம் என்கிற சுவிசேஷத்தை தேவன் விதைக்கிறார். எப்படி ஒரு மீனவன் பெரிய வலையை அவன் கடலில் வீசுகிறானோ அந்த போது கடவுள் தனது சுவிசேஷ செய்தியை
இந்த தேவ ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை இந்த உலகத்தை அறிவிக்கிறான். இப்போ இந்த போடப்பட்ட வலை வீசுகிறவன் இங்கே தான் வீசணும், அங்கே தான் வீசணும்லாம் வீச மாட்டான். இப்போ வீசுகிறவன் இந்த விதமான மீன்கள் தான் வரும்லாம் வீச மாட்டான். வீசுகிறவன் பொதுவாக அவன் ஆழத்தில் போய் மீன்கள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய வலையை அவன் தூக்கி சுற்றி வீசுவான். அந்த கடலினுடைய பெரும் பகுதியை அந்த வலைகள் ஆக்கிரமித்து கொள்ளும். போட்ட உடனே அந்த வலை முதல்ல என்ன செய்யணும், அது முதல்ல தண்ணியில் மூழ்கும், தண்ணியில் ஆழமாக மூழ்கும். அதில் ஒவ்வொரு மீன்களாக உள்ள வரும். இப்போ அந்த மீன்களுக்கு தெரியாது இன்றைக்கி அந்த வலையில் மாட்ட போகிறோன்னு தெரியாது. அந்த மீன்கள் எப்பொழுதும் போல் அந்த சமுத்திரத்தில் அதில் துள்ளி விளையாடி அவர்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு தான் போகும். அந்த வீசப்பட்ட வலை இந்த மீனவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட பலனை பெறும்படியாக அதை வீசலாம். இப்போ இந்த உலகத்தில் சுவிசேஷம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அறிவிக்கிறார். முழு உலகத்துக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்படி அந்த வலை அது உள்ளே விழுந்த உடனே அந்த மீன்கள் அந்த வலைகளுக்குள்ளாக மாட்டும். எல்லா விதமான, அதாவது சகல விதமான மீன்கள்னு சொல்கிறார். சிறிய மீன், பெரிய மீன், விலை உயர்ந்த மீன், விலை கம்மியான மீன், எல்லா வகையான மீன்களும் ஒன்று கூடி தான் அந்த வலைக்குள்ளாக வருகிறது. ஒரு தடவை அந்த வலைக்குள்ள அந்த மீன் வந்ததுக்கப்புறம் தப்ப முடியாது. ஒருவேளை மனுஷன் போடக்கூடிய வலையில் சமுத்திரத்தில் உள்ள எல்லா மீனையும் அவன் இழுக்க முடியாது. சமுத்திரத்தினுடைய ஒரு பகுதி மீன்களை தான் அவன் இழுக்கிறான். ஆனால் சுவிசேஷம் என்கிற வலை வீசப்படும் பொழுது அந்த வலைக்குள்ளாக வரக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அதிலிருந்து வெளிப்போக முடியாது. அந்த வலை இந்த உலகத்தினுடைய எல்லா நானாவித மனிதர்களையும் சேர்த்து அது பாதிக்கிறதாக, அது இழுக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வலைக்குள்ளே அந்த மீன் வந்த உடனே தான் வலையில் மாட்டிட்டேன்னு நினச்சிட்டு அந்த மீன் அந்த வலையை விட்டு வெளிவர முயற்சி பண்ணும். ஆனால் அந்த மீனால் அந்த வலையை விட்டு வெளிவர முடியாது. அது சுற்றி வேலி அடிக்கப்பட்டதாக அது கவர் பண்ணப்பட்டு எந்த பக்கமும் அந்த மீன்கள் தங்களை தப்பித்து கொள்ளாத அளவுக்கு அந்த வலை முதிக ஆழமாக ஸ்ட்ராங்காக அதை ஊண்டி கட்டி அதை பிடிச்சிடும். முதல்ல பிரதானமாக ஏசிங்க சொல்லும் பொழுது தான் சொல்கிறாரு, அது கடலில் போடப்பட்டு எல்லா மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளுன்றார். எல்லா மீனையும் அதுலேருந்து தப்ப ஒன்றும் முடியாது. இப்போ வலை போட்டுட்டு அவன் காத்திருப்பான். வலை போட்டவன் எடுக்க மாட்டான். முழுவதும் வலை போட்டு அவன் அதிகாலையில் தான் அந்த வலையை எழுப்பான். நீண்ட காலம் காத்திருந்து, ஏன்னா எல்லா மீன்கள் அந்த வலைக்குள்ளாக வரும்படியாக அந்த மீனை அவன் பார்த்துட்ருப்பான். அந்த வலையுடைய வெயிட்டு தெரியும். அந்த வலையினுடைய கயிறுடைய அசைவை வச்சு எவ்வளோ மீன் உள்ளே இருக்குன்னு அவன் சொல்லுவான். அந்த வலையினுடைய பாரத்தை வச்சு அந்த வலை ரொம்ப இருக்கா இல்லையான்னு அவன் பார்ப்பான். இழுத்து பார்ப்பான். அந்த வலை குறைவான பாரமாக இருந்தால் எடுக்க மாட்டான். அந்த வலை கிழியத்தக்கதான அதிகமாக பாரம் இருக்கும் பொழுது தான் அந்த வலையை முற்றிலுமாக அவன் சேர்த்து எடுப்பான். இப்போ அப்படி தான் முதலாவது அவர் சொல்கிறாரு, அந்த கடலில் போடப்பட்டு எல்லா மீனையும் சேர்த்து வாரிக்கொள்ளக்கூடிய வலையாக இருக்கிறது. தேவ ராஜ்யம் முதலாவது இந்த உலகத்தில் அதிகாரம் உடையது தான் சொல்கிறார். சுவிசேஷம் ஒரு மனித வாழ்க்கையில் ஆக்கிரமித்து அவனை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறார். சுவிசேஷ செய்தி எந்த மனிதனையும் யாரையும் தன்னகத்துக்கு இழுத்துக்கொள்ள முடியும். இயேசுவால் எந்த மனிதனையும் மாற்ற முடியும். இயேசுவால் எந்த மனிதனையும் சிறைபிடிக்க முடியும். இயேசு தனது வார்த்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையுள்ள அதிகாரத்தோடு ஒவ்வொரு பாவியான காதுகளையும் துணிக்கும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அந்த தேவராஜ்யம் என்ற வலைக்குள்ளாக வருகிறாங்க. இப்போ அந்த வலைக்குள்ளாக வரக்கூடிய அந்த ஜனங்கள் முழுமையாக கிறிஸ்துவினுடைய அதிகாரத்திற்கு கீழாக இருக்கிறார்கள். அந்த வலையிலிருந்து எக்காரணத்தும் அவர்கள் தப்பிக்கப்படவும் முடியாது, விளக்கப்படவும் முடியாது. ஏன்னா எப்படி அந்த வலையில் பாட்டப்பட்ட மீன் அந்த மீனவனுடைய கரத்தில் இருக்குது. அவன் அந்த வலையை பிடிச்சிட்ருக்கிறான். அந்த மீனை கரையில் சேர்க்குற வரைக்கும் அவன் அந்த வலையை விடமாட்டான். அந்த மீன் அவனுக்கு பலன் தர வரைக்கும் அந்த வலையை அவன் கரையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வான். இயேசு இது சுவிசேஷத்தினுடைய வல்லமை அப்படி தான் சொல்கிறார்.
ஒரு மனித வாழ்க்கையில் சுவிசேஷத்தினால அவன் பிடிக்கப்படும் பொழுது அவனை இயேசு தனது நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்க்காம விட மாட்டான். அவனை கரையில் கொண்டு வந்து சேர்த்து அவனை பலனுள்ளதாக மாற்றுகிற வரைக்கும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அவனை விடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தினுடைய சக்தியும் செயல்படும் பொழுது அது அதிகாரத்தோடு வல்லமையோடு எந்தவித மனித எதிர்ப்பு இல்லாமல் செயல்படுது. எந்த மனிதனும் அதை எதிர்க்க முடியாது, எந்த மனிதனும் அதை நிராகரிக்க முடியாது, எந்த மனிதனும் அந்த அதிகாரத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாதுன்றதை இயேசு பிரதானமாக அவர்களுக்கு சொல்கிறார். இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பாமர மீனவர்களும் அந்த சீசர்களும் இதிலிருந்து அவர்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? தேவராஜ்யம் மகா விஸ்தாரமானது. தேவராஜ்யம் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அந்த இந்த சுவிசேஷத்து இந்த ஊமையினுடைய ஒவ்வொரு தாக்கமும் மறைமுகமான ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுது. மறைமுகமான ஆவிக்குரிய புரிதல் அவர்களுக்கு சொல்லுது. நீ இந்த உலகத்தை நோக்கி பார்க்காத, கடவுள் இந்த உலகத்தில் தனது சுவிசேஷத்தை கட்டமைக்கிறவராக இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் தனது சுவிசேஷ வலையை அவர் வீசுகிறார். வீசப்பட்ட அந்த வலை அநேக மக்களை எடுத்துக்கொள்ளுகிறதாக இருக்கிறது. எப்படி அந்த மீன் அந்த வலைக்குள்ளாக மாட்டியிருக்குதோ, எப்படி அந்த மீன் அந்த வலையிலிருந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் படாதபடி அது கரையில் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறதோ, அதே போல் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விசுவாசித்த மனிதன், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் கீழ்ப்படியக்கூடிய மனிதன் அவன் நித்தியத்தை அடையாமல் போக முடியாது. அவன் கடவுளுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு பொழுதும் போக முடியாது. சுவிசேஷம் அவனை நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும். இயேசுவால் பிடிக்கப்பட்ட மனுஷன் இயேசுவால் கரை சேர்க்கப்படுவான்றதை அவர் சொல்கிறான். இந்த சீசர்களுக்கு இது ஒரு பெரிய உற்சாகம். அந்த துவண்டு போயிருக்கிற அந்த சீசர்களுக்கு இயேசு இங்கே ஆறுதல் படுத்துகிறார். நீ கடவுளுடைய ராஜ்யத்தை சாதாரணமாக என்னாத, கடவுளுடைய ராஜ்யத்திலேருந்து வழி விலகி போயிடலாம் நினைக்காத, கடவுளுடைய ராஜ்யத்தை நீ இழந்துடலாம் நினைக்காத. அது ஒரு பொழுது முடியாது. அந்த வலையில் இருக்கிற மீனை போல சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறான். கடவுளுடைய ராஜ்யத்தை சத்தியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை தாண்டி எதுவும் நடக்க போகிறதில்லை. இயேசுவினுடைய அதிகாரமும் பாதுகாப்பும் அவரை விசுவாசத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சீசனுக்கும் இருக்குது. கடலில் வீசப்பட்ட வலையை போல சுவிசேஷம் அவனை முழுமையாக ஆட்கொண்டு இருக்கிறது. சுவிசேஷம் அவனை வேலியடைத்து இருக்கிறது. சுவிசேஷம் அவனுக்கு நித்தியமான நிரந்தரமான நன்மைகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதுன்றதை இயேசு பிரதானமாக இங்கே சொல்கிறார். உங்களுக்கு எனக்கு இந்த ஊமை பிரதானமாக சொல்லக்கூடிய சத்தியம் என்ன? நான் ஒரு விசுவாசியா, நான் இயேசுவை விசுவாசித்தவனா, இயேசுவால் பிடிக்கப்பட்டவனாக இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை அவருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது. எனக்கு நடைபெறக்கூடிய எல்லாம் அவருடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாக இருக்கிறது. அந்த வலையில் மாட்டப்பட்ட மீனுக்கு பயம் இருக்கும். அந்த வலையில் மாட்டப்பட்ட மீனுக்கு சந்தேகம் இருக்கும். அந்த வலையில் மீட்டப்பட்ட மீனுக்கு அநேக உபத்திரவமான பாடுகளும் இருக்கும். ஆனால் அந்த வலையை பிடிச்சிருக்கக்கூடிய மீனவன் அந்த மீனை எங்கே சேர்க்கணும், எதில் வைக்கணுன்றதை அவன் அறிஞ்சிருக்கலாம். விசுவாசத்தில் இயேசுவை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் இந்த வலைக்குள்ளாக இருக்கிற மீனை போல இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக அநேக பாடுகளை நம்ம சந்திக்க தான் வேணும். இந்த சுவிசேஷத்தை நிமித்தமாக அநேக இக்கட்டுகளை நம்ம சந்திக்க தான் வேணும். இந்த சுவிசேஷம் முதல்ல நம்மை அழிக்கிறது. இந்த சுவிசேஷம் முதல்ல நம்மை காயப்படுத்துகிறது. இந்த சுவிசேஷம் முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயத்தையும் தேவ நடுக்கத்தையும் பாவத்தை குறித்த ஆழமான துக்கத்தையும் உண்டு பண்ண தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் நம்மளை சோர்ந்து போவதற்கல்ல, அதெல்லாம் நம்ம கடவுளை விட்டு பின்வாங்குவதற்கல்ல, அதெல்லாம் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இனிமேல் கடவுளுக்காக என்னால் வாழ முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை உபத்திரம் சந்தேகம்லாம் இருக்குது, நான் இந்த சுவிசேஷ ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கிறேன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. பாவத்தால் ஒவ்வொரு விசுவாசியும் அவன் பயத்தோடையும் துக்கத்தோடையும் போராட்டத்தோடு வாழ்ந்தாலும் சுவிசேஷம் என்கிற பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக ஒவ்வொரு விசுவாசி இருக்கிறான். நீங்கள் நான் அதை உணர்றோமா? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயம் இருக்குது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் குழப்பம் இருக்குது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சந்தேகம் இருக்குது. எங்கெங்கே கடவுள் என் வாழ்க்கையில் செயல்படுகிறார்? கடவுளுக்கு பிரியமான வாழ முடியலையே, கடவுளுக்கு பிரியமான பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லையே, கடவுளுக்கு பிரியமான எந்த நன்மையான காரியம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அதிகமாக இருக்கே, என்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டுகள் அதிகமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலை எனக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு பயம் இருக்குது, என்னால் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியலே, நான் ஒரு போராட்டத்தில் இருக்கிறேனே, நான் பயத்தில் இருக்கிறேனே, சந்தேகத்தில் இருக்கிறேனே,
எப்படி என்னுடைய ரட்சிப்பு உறுதியாக இருக்கும்? எப்படி நான் நித்திய ராஜ்யத்தை அடைவேன்? அந்த மீன் கரையில் வருவதற்கோ அந்த மீன் கூடைகளை சேர்க்கப்படுவதற்கோ எதையுமே செயல். அந்த மீன் எப்பயும் போல தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மீனவன் தனது ஆளுகைக்குள்ளாக வைத்து அவன் அதை கரையிலே கொண்டு வந்து அவன் அதை நன்மைக்கு ஏதுவாக செயல்படுத்துகிறத இந்த பகுதி நமக்கு பிரதானமாக சொல்கிறார். கடலில் போட்டப்பட்ட வலையில் இருக்கக்கூடிய மீனை போல சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தைக்கு அது நம்ம உணர்றோமா? இந்த உலகத்தில் ஒரே ஒரு ராஜ்ய அதிகாரம் உள்ளதாக இருக்குது. ஒரே ஒரு ராஜா இந்த பூமியை ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். அந்த முழு கடலுடைய அதிகாரம் அந்த வலைக்குள்ளாக வருகிறது. அந்த முழு கடலுடைய அதிகாரம் அந்த கப்பலில் அந்த வலையை போட்ட அந்த மீனவனுக்குள்ளாக வருகிறது போல தேவ ராஜ்யத்துக்காக இந்த உலகம் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்குது. கிறிஸ்துவனுடைய அதிகாரம் தான் இந்த உலகத்தில் செயல்படுத்துகிறார். அவர் இந்த உலகத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பின் காலத்தை வச்சு தமது ஜனங்களை அவர் தம் பக்கமாக இழுக்கிறவரா, எல்லாத்தையும் வாரி இழுக்கக்கூடிய வலையை போல எல்லாத்தையும் நமக்கு நன்மைக்காக செய்கிறார். இப்போ வாழ்க்கையில் வியாதி வந்தாலும், இக்கட்டுகள் வந்தாலும், பரியாசங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், பாவ பின்மாற்றங்கள் வந்தாலும் எல்லாம் அவருடைய ஆளுகை கீழாக இருக்கிறது. நான் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன்றது ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும். ஒரு விசுவாசியா எனக்கு என்ன நடந்தாலும் அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட கிறிஸ்துவினுடைய கரத்திற்குள்ளாக இருக்கிறேன்றது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுன்றது தான் அவர் சொல்கிறார். இயேசுவால் பிடிக்கப்பட முடியாத யாரும் இல்லை. இயேசுவால் மாற்றப்பட முடியாத மனிதன் என்று யாரும் இல்லை. வேதம் முழுவதும் நம்ம பார்க்குறோம். ஆடு மேய்க்கிறவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். சிறைச்சாளர் உள்ளவனை தேசத்தின் அதிபதியாக அவர் ஆக்குறார். சபையை துன்பப்படுத்துகிறவனை, சபையை உடைக்கிறவனை சபையை கட்டுகிறவனாக அவர் மாற்றுகிறார். பேதையும் ஞானியையும் அவர் மதியனாக ஆக்குறார். அறிவற்றவனை ஞானம் உள்ளவனாக ஆக்குறார். அதிகாரம் உள்ளவனை மாட்டை போல குள்ளத்தின் வைக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்காக சகலத்தையும் அவர் செய்கிறார். அவருடைய அதிகாரத்தில் தான் எல்லா மனுஷனும் எல்லா நிகழ்வும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் பயம்? அப்படி இருக்கும் பொழுது ஏன் துக்கம்? அப்படி இருக்கும் பொழுது ஏன் சந்தேகம்? அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் அவரால் கரை சேர்க்கப்படாமல் விட போகிறதே இல்லை. இயேசுன்ற பாடம் கவிழவே கவிழாது. இயேசுன்ற பேலை மூழ்கவே மூழ்காது. இந்த உலகத்தில் எல்லாம் மூழ்கலாம், பரலோக ராஜ்யம் மூழாது. பரலோக ராஜ்யம் ஒன்று தான் அதிகாரம் உள்ளதாக கட்டப்படுகிறது. இந்த உலகத்தினுடைய அதிகாரங்கள் எல்லாம் மாயை. எவன் அரசவையில் உட்காருவான் ரிசல்ட் வர வரைக்கும் யாருக்கு தெரியலை. எல்லா கருத்து கணிப்புகளும் இந்த உலகம் பொய்யாக்குனதை நம்ம பார்க்குறோம். தேவன் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை விரும்புகிறாரோ அதை அவர் கட்டமைக்கிறவராக இருக்கிறார். கடவுளுடைய ராஜ்யம் கூட்டணி ஆட்சி கிடையாது. அவர் தனி சிங்கிள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். அவர் தனி நபராக அந்த முழு உலகத்தையும் அதிகாரத்தோடு ஆண்டு கொண்டிருக்கிறார். தனது சுவிசேஷத்துக்காக பொல்லாங்கான மனிதனையும் தீயோனையும் நல்லோனையும் தனது ராஜ்யத்தில் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த முழு உலகத்தினுடைய அதிகாரமும் சுவிசேஷத்துக்காண்டி இருக்கிறது. அந்த வலை ஏன் போடப்பட்டதுன்னா, வலை நரம்புபடியாக போடப்பட்டது. அந்த வலை கடலில் இருக்காது. அந்த வலை கரையில் கொண்டு வந்து இழுக்கப்படும். அதுக்கு ஒரு காலமும் நேரமும் இருக்குது. அது வரைக்கும் அந்த வலை இந்த உலகத்தில் எல்லாரையும் இழுத்து கொண்டு தான் இருக்கும். கடலில் இருக்கிற எல்லா விதமான மீன்களும் அந்த வலையை நோக்கி வந்து தான் ஆகணும். அந்த வலைக்குள்ளே விழுந்து தான் ஆகணும். அந்த வலையினுடைய அதிகாரத்தை விட்டு எந்த ஒரு மனிதனும் மீள முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் எல்லா மேலான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். அவருடைய அதிகாரத்துக்கு கீழே நீங்களும் நானும் இருக்கணும். அவருடைய அதிகாரம் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அவருடைய அதிகாரம் நம்மை தேற்றுகிறது. என் வாழ்க்கை அவருடைய கருத்திற்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்ம உற்சாகப்படுத்துகிறத பிரதானமாக சொல்கிறார். ரெண்டாவது 48 அவர் சொல்கிறார். 48 வாசகம். இப்போ சொல்கிறார் பாருங்க. முதல்ல சொல்கிறாரு, அது சகலவிதமான மீன்களை வாரிக்கொள்ளக்கூடிய வலை கோப்பாய். அது அதிகாரம் உடையதாக எல்லாவற்றிலும் நிகழ்ந்திருக்கிறதுனா. ரெண்டாவது சொல்கிறார், அது நிறைந்த பொழுது.
வலை நிறைஞ்சாதான் இழுக்க முடியும். வலை நிறைஞ்சாதான் அந்த மீனவன் அந்த வலையை கரையில் கொண்டு வந்து சேர்ப்பான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய நிறைவு உருவாகும் பொழுது இந்த உலகத்தினுடைய முடிவு நடக்கும்ன்றதை சொல்கிறார். இந்த வலை நிறைஞ்ச உடனே அவன் அதை கரையில் சேர்த்து இழுத்து அதை சொல்லுது, அவன் உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவான். முதல்ல என்ன சொல்கிறாரு, நல்லவைகளை கூடைகளை சேர்க்கிறார் என்றார். நல்லவைகளை சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போவார். செப்பரேஷன், பிரிவு நடக்குது. தேவனுடைய ராஜ்யம் அது பிரிவை உண்டு பண்ணும். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு எதிர்ப்புகளை உண்டு பண்ணும். தேவனுடைய ராஜ்யம் நல்லதையும் தீமையும் பிரிக்கிறதுக்காக வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வலை போட்டதுக்கான காரணமே பிரிக்கதான். அந்த வலை கடலில் போட்டதே மீன்களையும் கசடுகளையும் பிரிக்கதான். அந்த வலை போட்டதுக்கான காரணமே தேவ ராஜ்யத்தையும் உலகத்தினுடைய வீணானவைகளையும் பிரிப்பதற்காக தான் போட்டப்படுகிறது என்று பார்க்குறோம். இப்போ அதிகாரமுடைய ராஜ்யம் அது மீட்பில் எவ்வளோ உறுதியானதுன்றதை இங்கே அவர் சொல்கிறார். முதல்ல அந்த மீன் கரையில் சேர்க்குற வரைக்கும் அது காத்திருக்கும். அந்த மீன் அந்த வலையில் இருக்கப்பட்ட நோக்கத்தை அந்த வலைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது புரியாது. அந்த மீன் கரையில் சேர்க்கப்பட்டால் தான் அது எதற்காக சேர்க்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதற்கான காத்திருப்பை தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் பாடுகளையும் உபத்திரவங்களையும் தேவன் கொடுத்திருப்பது என்பது தேவ ராஜ்யத்துக்கான காத்திருப்பு. இந்த உலகத்தில் ஏமாறும் பொழுது, இந்த உலகத்தில் வலிகளை அனுபவிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் உறவுகளால் கைப்படும் பொழுது தேவ ராஜ்யத்தில் நம்முடைய பாதையை நோக்கி பார்க்கும்படியா இந்த உலகத்தினுடைய எல்லா பயங்களும் சந்தேகங்களும் நம்மை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கிறது. கிறிஸ்துவுக்காக காத்திருக்கும்படியாக வைக்கிறது. இந்த உலகத்தில் நிம்மதியற்று காணப்படும் பொழுது, இந்த உலகத்தில் சஞ்சலத்தோடு காணப்படும் பொழுது, பயம் நிறைந்து காணப்படும் பொழுது மேலான வாழ்க்கையை நோக்கி பார்க்கும்படியான காத்திருப்பை தேவன் அவர் கொடுக்குறார். அந்த மீனவன் அந்த வலையை போடுறதே அவனுக்கு நன்மையை பயக்க முடியாதான் போடுறான். அந்த மீனுக்கு அது சாவு தான். அந்த மீன் அங்கே உயிரோடு இருக்க போகிறதில்ல தான். அந்த மீனுக்கு அது மரணம் தான். ஆனால் அதை போடப்பட்ட வலையில் அந்த மீனிலிருந்து அந்த போட்ட மீனவன் நன்மையை பெறுகிறவனாக இருக்கிறான். அவன் நன்மையை பெறுவதற்காக தான் அந்த வலையை போகிறான். அதுக்கு அந்த மீன் தான் உயிரை கூட அளக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தனது ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அருளும் பொழுது அது நமக்கு நல்லதாக கெட்டதான்னு பார்க்குறதல்ல, நமக்கு சௌகரியமா, நமக்கு சந்தோஷமா, நமக்கு பாதுகாப்பான்றதுக்காண்டி அந்த வலை போடப்படலை. அது கிறிஸ்துவுக்கு நன்மையானதா, அது கிறிஸ்துவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதா, அது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதான்றதான் போடப்படுகிறது. நமக்கு வரக்கூடிய அவமானம், நமக்கு வரக்கூடிய துக்கம், நமக்கு வரக்கூடிய தோல்வி, நமக்கு வரக்கூடிய கண்ணீர் இல்லை, கிறிஸ்துவினுடைய மகிமையை நிலைநாட்டும்படியாக தேவன் சுவிசேஷத்தை நமக்கு செய்கிறார். சுவிசேஷன்றது மனித நன்மைக்காக அல்ல. சுவிசேஷம் என்பது மனிதனுக்கு சுகமான வாழ்வு தர்றதுக்காக அல்ல. சுவிசேஷம் என்பது மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை தர்றதுக்காக அல்ல. சுவிசேஷம் என்பது மனிதன் தன்னை அழித்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக போகிறது. மனிதன் தன்னை இழந்து தேவ நன்மைக்காக போகிறது. தேவன் தனது ராஜ்யத்தை கட்டும்படியாக உங்களை ரட்சித்திருக்கிறார். தேவன் தனக்கு மகிமை உண்டு பண்ணியாக உங்களை இழுத்திருக்கிறார். அதில் உங்களுடைய நன்மையோ, உங்களுடைய மேன்மையோ, உங்களுடைய பாதுகாப்புன்றதெல்லாம் அது இல்லை. அது எல்லாத்தையும் அவர் செய்கிறார். தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாக தனது சுவிசேஷத்தை இந்த உலகுக்கு தரும் பொழுது என்னிடத்திலிருந்து அவர் நன்மையானவைகளை எதிர்பார்க்கிறார். என்னிடத்திலிருந்து நன்மையான காரியங்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். அவன் இறுதியில் அந்த வலையை இழுத்து உட்கார வச்சு அதை பார்ப்பான். இது எல்லாமே மீனவர்கள் மீன் பிடிச்சி வலையில் இறுதிப்பட்டோன்னா அந்த மீனை வெரைட்டியாக பிரிப்பாங்க, தரம் பிரிப்பாங்க. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி மீன், இது ரொம்ப விலை உயர்ந்த மீன், இது சிறிய மீன், இது குறைவான விலை போகிறது, இது ஒன்றுத்துக்கு ஆகாது. நிறைய மீன்கள் வலையில் வரக்கூடிய எல்லா மீன்களும் சுத்தமான மீன்களாக இருக்காது. சில மீன்கள் அதில் அழுகி வந்துடலாம். சில மீன்கள் சாப்பிட முடியாததாக இருக்கலாம். சில மீன்கள் யாருக்கு எந்த பயனும் இல்லாததாக இருக்கலாம். அதை எல்லாத்தையும் அவன் கழிச்சு போடுவான். இதெல்லாம் விலை போகாது, இதெல்லாம் பிரயோஜனமற்றது, இதெல்லாம் இன்னும் ஒன்றத்துக்கு உதவாதுன்னு சொல்லி அவன் அதை எரிஞ்சு போடுவான். ஆகாதவைகளை எரிஞ்சு போட்டு நல்லவைகளை கூடையில் சேர்ப்பான். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, அவன் நல்லவைகளை கூடையில் முதல்ல பிரதானமாக அவன் சேர்க்கிறான்டார் சொல்கிறார். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேவனுக்கு நன்மை உண்டாக,
தேவனுக்கு மகிமை உண்டாக இருக்கும் பொழுது அது கூடையில் சேர்த்து வைக்கப்படுகிறது. தேவன் நல்லவராக அவருடைய நன்மைக்காக அது செயல்படும் பொழுது அது பாதுகாப்பானதாக மகிமையானதாக இருக்கிறது. சுவிசேஷத்தை கடவுள் என் கையில் கொடுத்து நான் கடவுளுக்கு நன்மையாக இருக்கும்படியா என்னை மாற்றுகிறார். இதெல்லாம் இயேசு அந்த ஓமையின் மூலமாக அவர்களுக்கு அந்த முற்றுகிறார். ஒருவேளை அந்த சீசர்கள் இயேசுவுக்காக எல்லாத்தையும் இழக்கணும், ஒருவேளை அந்த சீசர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை இழக்கலாம். ஆனாலும் அவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு என்ன நன்மையை செய்தார்கள், அதுக்குள் சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷ வார்த்தைக்கு எந்த நன்மையை அவர்கள் தேவனுக்கு என்று செய்தார்கள் என்பதை இறுதி நாளில் தேவன் அதை தரம் பிரித்து பார்ப்பா என்பதை சொல்லுவார். நான் உலகம் என்ன சொல்றது, சுவிசேஷனா கடவுள் மனிதனுக்கு நன்மை செய்தார்னு சொல்றோம். சுவிசேஷனா மனிதனுடைய கண்ணீரை போக்குறதுக்கு ஆண்டவர் செய்தார்னு சொல்லுது. சுவிசேஷனா மனிதனுக்கு ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை தேவன் செய்தார்னு சொல்லுது. ஆனால் வேதம் அதுக்கு முரணாக சொல்லுது. ஏசுட்டவா, ஏசு இந்த நன்மையை தருவார் என்பது சுவிசேஷம் இல்லை. ஏசுட்ட வரும்பொழுது தேவனுக்கு நன்மையாக இயேசு உன்னை மாற்றுவார்னு சுவிசேஷம். மூலமாக தேவன் தனது நன்மைகளையும் தனது மகிமைகளையும் சுதந்தரிப்பார் என்பது தான் ஆண்டவர் தனது செய்தியை மூலமாக சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கான பொறுப்பு சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்தின் மூலமாக தேவனது மகிமைக்கென்று வாழக்கூடிய பொறுப்பு சொல்கிறார். இப்போ கடவுள் எனக்கு எந்த நன்மையும் செய்யலையா, சுவிசேஷம் எனக்கு எந்த நன்மையும் இல்லையா, சுவிசேஷம் என்னுடைய நல்லதுக்காக இல்லையானா இல்லை, அதுவும் இருக்குது. சுவிசேஷம் என்பது நமக்காக தேவன் என்ன நன்மையை செஞ்சார். தேவனுக்கு நான் நல்லவைகளாக மாறுவதற்கு முன்பாக தேவன் எனக்கு பிரதானமாக செய்த நன்மை என்ன? தேவன் செய்த ஒரே மிகப்பெரிய நன்மை தனது குமாரனை இழந்தது தான். தேவன் தனது நேச குமாரனை உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை விட உங்களுக்கு எனக்கு வேறு எந்த நன்மையும் செய்யலை. உங்களுக்கு நன்மையும் அதை விட வேறு எந்த நன்மையும் கிடையாது. நீங்கள் நானும் சந்தோஷமாக மகிழ்ச்சியமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மை கிறிஸ்து ஒருவர் தான். அவருக்குள்ளாக எல்லா சந்தோஷமும் இருக்குது, அவருக்குள்ளாக எல்லா மகிழ்ச்சியும் இருக்குது, அவருக்குள்ளாக எல்லா நன்மையான ஈவுகளும் இருக்கிறது என்பதை தேவன் நமக்கு முன்னிறுத்துகிறாக இருக்கிறார். இப்போ 48வது வசனம் அந்த ஓமையை இயேசு விளக்கப்படுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சீசர்களுக்கான பொறுப்பை சொல்கிறார். வலையில் இருக்கிற வரைக்கும் எல்லா மீனும் ஒன்றா தான் இருக்கும். வலையில் இருக்கிற வரைக்கும் நல்லதும் கெட்டதும் சேர்ந்தே தான் இருக்கும். எது நல்லதுன்னு தெரியாது. திருச்சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் அப்படி தான். திருச்சபைக்கு வரக்கூடிய ஜனங்கள் சுவிசேஷத்தால் ஈர்க்கப்படக்கூடிய ஜனங்கள் இப்படி இருப்பாங்க. துன்மார்க்கன்னு அநேக வேளையில் சத்தியத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய காதுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஓமையில் கலைகளை குறித்த ஓமையிலையும் சொன்னார், அந்த விதவைக்கினுடைய ஓமையும் சொன்னார். நல்லதை போலவே தோற்றம் போடக்கூடிய அநேக மனிதர்கள் உண்டு. ஆனால் அந்த வலையில் உள்ள மீன்கள் கட்டாயம் ஒரு நாள் தரம் பிரிக்கப்படும். அவருடைய வேலை போல என்னன்றதை தேவன் நிரூபிப்பார். அவருடைய வாழ்க்கை எப்படின்றதை தேவன் வெட்ட வெளிச்சமாக்காமல் விடமாட்டா அப்படின்றத சொன்னார். இப்போ வாழ்க்கை தேவனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லைன்னு சொன்னால் இது தேவ ராஜ்யத்துக்குரியவல்ல. இப்போ வாழ்க்கையை கடவுள் பார்க்கும்பொழுது நியாய தீர்ப்பு நாளில் கடவுள் எந்த நன்மையை உன் வாழ்க்கையில் பார்க்க போகிறார், கடவுளுக்கான எந்த பலனை இந்த உலகத்தில் செஞ்ச, கடவுள்கிட்ட நீ என்ன பலனை பெற்றன்றதல்ல, கடவுள் எனக்கு இதை செய்யலை, கடவுள் எனக்கு அதை செய்யலை, கடவுளை வாக்கில் இப்படி விட்டுட்டாருன்றதல்ல சுவிசேஷம். வாழ்க்கையில் கடவுள் தனது மேன்மையான குமாரனை ஒப்பு கொடுத்துருக்கும் பொழுது வாழ்க்கை அந்த குமாரனுக்காக என்ன செய்தது. இந்த மீட்பின் சத்தியத்தை எத்தனை பேருக்கு நம்ம சொன்னோம். இந்த மீட்பின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த வழிகளை வெளிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையிலேயும் சிந்தையிலையும் தேவனுக்கு நன்மையாக என்ன செஞ்சோம். நியாய தீர்ப்பு நாளில் கடவுள் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அதுதான். நல்லவைகள் தான் கூடையில் போடப்படும், நல்லவைகள் தான் தேவராஜ்யத்தில் பாதுகாக்கப்படும். நல்லவைகள்னால் அந்த மீனுக்குள்ளாக உருவாகிறதல்ல. இங்கே இந்த மீன் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய தரத்தின் மூலமாக கூடையில் சேர்க்கப்படுகிறது. ஆனால் தேவராஜ்யத்தில் நல்லவைகள் என்று சொல்லும் பொழுது என்னிடத்துலேருந்து அது உருவாகாது. வேதம் சொல்லுது நல்லவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்ல. நல்லதோ தேவனுக்கு மகிமையான காரியம் இயல்பாக என்னிடத்திலிருந்து உருவாவதல்ல, அது சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் என்னை உருமாற்றுவது. கடவுள் தனது வார்த்தையை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை விளைய செய்வது,
கடவுள் தனது வார்த்தையை கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய சாயலை வெளிப்படுத்துவது, கடவுள் தனது வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாக அநேக ஜனங்களை தனது ராஜ்யத்துக்குள்ளாக சேர்ப்பது தான் தேவன் நல்லவைகள், பயனுள்ளவைகள். மற்ற 25 தான் சொல்கிறார், நல்லது உத்தமமான ஊழியக்காரனே, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், இவைகள் எல்லாவற்றையும் தேவனது நன்மைக்காக நீ பயன்படுத்தினியா, தேவனது மகிமைக்காக நீ கொண்டு செலுத்தினியான்றதை தான் ஏசி கேட்க போகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? கடவுள் என்ன நல்லது செஞ்சான்னு கேட்டுட்ருக்கோம். கடவுள் என்னங்க செஞ்சார் எனக்குன்னு கேட்குறோம். கடவுள் நான் நல்லா இருக்கிறதுக்காக என்ன பண்ணார், கடவுள் நான் சந்தோஷமாக இருக்கிறது என்ன பண்ணான்னு தான் மனுஷன் இயல்பாக கேட்டுட்ருக்கிறான். கடவுள் நமது நன்மைக்காக அவரே அளந்துட்டாருங்க, அதுக்கு மேலே வரணும் செய்ய முடியாது. நீங்கள் நான் இயேசுக்கு உயிரை நேரத்தை கூட கொடுக்க மாட்டேன்றோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டேன்றோம், 1 மணி நேரம் பைபிள் வாசிக்க மாட்டேன்றோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை கடவுள் கொடுக்குறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுக்காக எதை இழக்கிறோம், என்ன இழப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகம் பார்க்குது. ஆனால் கடவுள் உங்களுடைய நன்மைக்காக அந்த இழப்புக்கு ஈடு இணையே இல்லைங்க. அந்த இழப்பை வார்த்தையால் விளக்கப்படுத்தவே முடியாதுங்க. எல்லா மக்களும் சுயநலவாதிகளா, தேவனை குறித்து முறுமுறுக்கிறவளா, விசுவாசின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள், தேவராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்லி கடவுளையும் இதை பண்ணலை, கடவுளையும் அதை செய்யலை, கடவுளையும் இதை மாற்றலைன்ற குழம்பல்களை, முறுமுறுப்புகளை மக்கள் கொண்டிருக்கிறார்களே ஒழிய தங்களது வாழ்க்கை ஏன் இந்த சுவிசேஷத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார், ஏன் இந்த சத்தியத்தை கடவுள் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார், ஏன் கடவுள் என்ன பாவத்தை வந்து ரட்சித்திருக்கிறான்ற கேள்வியை நீங்கள் நான் கேட்கணும். இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியத்தில் இயேசு அவர்களுக்கு அதான் சொன்னார், நீ கடவுளுடைய ராஜ்யத்தை கேட்கலாம், நீ உள்ளே இருக்கலாம், ஆனால் முடிவில் நீ தேவனுக்கு நன்மை பயக்கிறவனாக இருப்பியா? கடவுள் உனக்கு கூடையில் போய் சேர்ப்பாரா? உன் வாழ்க்கையினுடைய தரத்தை பார்த்து, உன் நேரத்தினுடைய தரத்தை பார்த்து, நீ இழந்த இழப்பினுடைய தரத்தை பார்த்து அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ சேர்க்கப்படுவாயா என்பதை ஆராய்ந்து பாருன்றதை 2வதாக இயேசு உங்களுக்கு எனக்கு சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அது பொறுப்புள்ள வாழ்க்கை, அது தன்னை அழிக்கிற வாழ்க்கை. அந்த மீன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மீன் அவனுக்கு பலன் தராது. அந்த மீன் என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் அந்த மீன் அவனுக்கு பலன். அந்த மீன் செத்தாதான் அவன் அதை விற்று பலனை அனுபவிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் சுயம் சாகாமல், நம்முடைய திட்டம் சாகாமல், நம்முடைய விருப்பம் சாகாமல், நம்முடைய நோக்கம் சாகாமல் ஒரு பொழுது அவருக்கு பலவர்களால் நம்ம மாற முடியாது. ஒரு என்னை பின்பற்ற விரும்பினா தான் சிலுவையை எடுக்கணுன்றார், தன்னைத்தானே வெறுக்கணுன்றார், தன்னை இழக்காமல் தான் சிலுவையை சுமக்காமல் கிறிஸ்துவனுடைய சீசனாக பின்பற்றுவனாக கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யம் அதிகாரம் உடையது. தேவனுடைய ராஜ்யம் அது பொறுப்புத்தன்மையோடு, அது அர்ப்பணிப்போடு, இழப்போடு செயல்படுத்தக்கூடியதுன்றதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். 3வதா 49:50 அவர் சொல்கிறாரு. 49:50 வாசகம். உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி ஜுவாலையிலே கொள்வார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஃபைனலாக அந்த ஓமையினுடைய விளக்கத்தை அவரை சொன்னார். பரலோக ராஜ்யம் கடலில் புழப்பட்ட வலைனாரு. 2வது அந்த வலையிலிருந்து நல்லவைகளை கூடைகளை சேர்க்கிறதுனாரு. இப்போ 3வது அவர் அதை சொல்கிறாரு, இப்படி தான் நம்ம உலகத்துடைய முடிவில் நடக்கும். கடவுளுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய உனக்கு நடக்கக்கூடிய முடிவு என்னன்றதை நீ முதல் தெரிஞ்சுக்க. இந்த உலகத்தினுடைய முடிவில் என்ன நடக்கும்? தேவதூதர்கள் புறப்பட்டு கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தவர்கள், கடவுளுடைய ஊழியக்காரர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து, முதல் பார்க்குறோம் நல்லவைகளிலிருந்து பிரிக்கிறார், ஆகாதவைகளிலிருந்து நல்லவைகளை பிரிக்கிறார். இப்போ இங்கே பொல்லாத கூட்டத்திலிருந்து நீதிமான்களை பிரிக்கிறார். பொல்லாதவர்களிடத்திலிருந்து நீதிமான்கள் நடுவிலிருந்து பிரித்து இங்கே மாற்றி சொல்கிறார் பாருங்க. நல்லவைகளை கெட்டதிலிருந்து பிரிக்கிறார். 2வதுல கெட்டதில் நல்லதிலிருந்து பிரிக்கிறார். நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து வச்சு பதற அக்கினியில் சுட்டரிக்கிறத யோவான் சொன்னார்.
நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படுனார். அந்த விஷயத்தை இயேசு அவர்களுக்கு இறுதியாக சொல்லி முடிக்கிறார். நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பார். அப்படின்னா அந்த பொல்லாத கூட்டம் நீதிமான்களோட சேர்ந்தே இருக்குது. அந்த பொல்லாத கூட்டம் நீதிமான்களோட ஐக்கியத்தில் இருக்குது. நல்ல மீன் கெட்ட மீன் கலந்துதான் இருக்கும். நல்ல மீன் ஆகாத மீன் அந்த வலைக்குள்ள கலந்து ஒன்று பின்னி கலந்துதான் இருக்கும். அதை பிரிக்க முடியாது. ஆனால் உலகத்தினுடைய முடிவில், இந்த தேவ ராஜ்யத்தினுடைய நிறைவில், கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி மனிதன் ரட்சிப்பை பெறும் பொழுது இந்த உலகத்தில் இயேசு வரப்போகிறான். இயேசு உலகத்தில் மறுபடியுமாக வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க தான் உலகத்தினுடைய முடிவு. தேவராஜ்யத்தினுடைய முடிவு என்ன? தேவராஜ்யத்தினுடைய முடிவு என்பது அது நீதிமான்களுக்கு நித்திய வாழ்வையும் பொல்லாதவர்களுக்கு நித்திய ஆக்கினையை செலுத்துறது தான். தேவராஜ்யத்தினுடைய முடிவு சிலருக்கு மகிமை, சிலருக்கு நித்திய அழிவு ரெண்டையும் அது உண்டு பண்ணுது. அந்த அழிவில் போகக்கூடிய மனிதனை அவர் அந்த ஊமையில் கடைசியாக சொல்லி முடிகிறாரு. அவர்கள் நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அடிவார்கள். நீதிமான போல வேஷம் போட்டவன், நீதிமானோட ஐக்கியப்பட்டவன், நீதிமான போல நடித்தவன், நீதிமான போல எல்லா வெளிப்புற அடையாளங்களையும் கொண்டிருந்த பொல்லாதவனை அவர் முதலாவது பிரித்து போடுகிறவராக இருக்கிறார். அவர்களை பிரித்து அவங்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள். தேவராஜ்யம் அது அதிகாரமானது, அது உறுதியானது, அது நீதியானதுன்றதை இயேசு இறுதி அவர்களுக்கு சொல்கிறார். அது நீதியை செய்யாமல் போகாது. இயேசு தான் வாயை திறந்து இந்த நீதியான ஆக்கினையை அவர்களுக்கு சொல்றார். இந்த பொல்லாத கூட்டம் யாருன்னு சொன்னால் நீதிமான்களை போல வேஷம் போடுகிறவர்கள், நீதிமான்களோடு இணைந்திருக்கிறவர்கள், சாத்தானு ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள், இருளை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள், ஆட்டுத்தோலை பொருத்திய ஓனாயை போய்க்கக்கூடிய இவர்களை அவர் முதலாவது பிரித்தெடுப்பார் என்று சொன்னார். எல்லா மனிதனுடைய மாயமானத்தையும் வெளிப்படுத்தாமல் போக மாட்டார். எல்லா மனிதனுடைய போலியால் வாழ்க்கை நியாய தீர்ப்பினால் வெட்ட வெளிச்சமாகும். யாரெல்லாம் போலியாக ஆராதிச்சா, யாரெல்லாம் போலியாக இயேசுவை தொழுது கொண்டா, யாரெல்லாம் போலியாக இயேசு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை இயேசு வெட்ட வெளிச்சமாக்குவா. ஒரு மனுஷன் உலகத்தை ஏமாற்றலாம், குடும்பத்தை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், ஒரு மதத்தை உலகத்தை தன் நெருங்கி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஏமாற்றலாம். ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. சுவிசேஷ ராஜ்யத்தில் போலியாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் இயேசு வெளிப்படுத்த. போலி கிறிஸ்தவன் யார்? பாரம்பரியமாக யார் சபைக்கு போகிறான்? வெறுமனே உலக நன்மைக்காக எவன் திருச்சபையை நாடுறான்? ஒருவனே இயேசு இல்லாமல் பலதரப்பட்ட நன்மைகளை தேடி போகக்கூடிய மனிதன் யாருன்றதை அவர் நியாய தீர்ப்பு நாளில் அவர் வெளிப்படுத்துவார். அவர் நீதிமான்கள் நடுவில் இருந்து கொல்லாதவர்களை பிரிப்பார். எல்லா மனிதனுடைய வேஷமும் வெளியரங்கமாகும். எல்லா மனிதனுடைய அவலட்சணங்களை அதனால் அவர் வெளிப்படுத்துவார். எல்லா மனிதனுடைய போலியான எல்லா தன்மைகளும் வெளிப்படும்ன்றதை அவர் சொல்கிறார். சீசர்களை எச்சரிக்கிறார். நீ இந்த ராஜ்யத்துக்கு பின்பற்றுவேன்னு சொன்னால், இந்த ராஜ்யத்துக்கு அர்ப்பணிப்போட வாழ்க்கைன்னு சொன்னால் உன் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். உன் வாழ்க்கை மாயமாலமாக வேஷம் போடுற வாழ்க்கையாக இருந்துடக்கூடாது. உன் வாழ்க்கை வெளிப்புறத்தில் இல்லை, அந்தரங்கத்தில் உண்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். தேவன் உன்னை பிரித்தெடுப்பது போல உனக்கு அவமானமான காரியமும். ஆகானுடைய பாவத்தை ஆண்டவர் பேர் சொல்லி சொல்கிறார். ஆகானுடைய பாவம் வெட்ட வெளிச்சரங்கமாக்கும் பொழுது அவன் கல்லடையப்பட்டு கொல்லப்பட்டான். யூதாசனுடைய பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டு அவன் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தான். ஒவ்வொரு பாவமும் போலியான ஒவ்வொரு வாழ்க்கை வெளியரங்கமாக்கப்படும் பொழுது தேவனது நீதியான கோபம் ஊற்றப்படும். அங்கே எந்த விதமான மனம் திரும்புதலோ எந்த விதமான இரக்கத்தின் கரமோ அங்கில்ல. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். மத்திய 7 அதான் அவர் தெளிவாக சொல்கிறார். மத்திய 7ஆவது அதிகாரம் 19 23 மாதம். மத்திய 7ஆவது அதிகாரம் 19 23.
வயசுக்கு தெளிவாக சொல்கிறார். நல்ல கனி கொடாத மரம் கட்டாயம் அந்த அக்னியில் போடப்படும், அவர்களுடைய கனிகளினால் அறிவீர்கள். இறுதியாக அவருடைய வாழ்க்கையில் என்ன முடிவுன்றதை பார்ப்பீங்க. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடியவனுக்கு தான் அந்த வாழ்க்கையை வல்ல வெறுமனே என்று கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதை. நீங்கள் ஃபுல்லாக தான் இன்றைக்கி ஆராதனையில் ஃபுல்லாக இயேசுவேன்னு ஒரே கூப்பாடு தான். ஆராதனையில் ஃபுல்லாக ஆண்டவரேன்னு ஒரே கூப்பாடு தான். வெறுமனே வாயின் வார்த்தைகளால் துதிக்கக்கூடிய ஒரு திரள் கூட்டம் இன்றைக்கி இருக்குது. வெறுமனே அல்லேலூயா சொல்லிக்கிட்டு, வெறுமனே ஆமேன்னு சொல்லிக்கிட்டு, வெறுமனே ஆசீர்வாதத்தை பேசிக்கிட்டு, வாயால் ஆண்டவரை துதித்து வாழ்க்கையில் ஆண்டவரை மிதிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் இருக்கிறார். அந்த கூட்டம் அவர் சொல்கிறாரு, வெறுமனே வாயில் துதிக்கிறேன்னு இல்லை, இருதயத்தில் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாங்க. அநேக நோக்கி சொல்லுவாங்க, உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இன்னைக்கு கூட்டம் தான் இது 3 தான் செஞ்சுட்ருக்கிறாங்க. இன்றைக்கி நீ கூட்டம் நீங்கள் அற்புத அடையாளங்களை குறித்து பேசுகிறான், பிசாசு துரத்துறதை பேசுகிறான், தீர்க்க தரிசனத்தை பேசிகிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவம் இந்த 3 தான். நீ சர்ச்சுக்கு போனால் இந்த 3 தான் பெருசு. இந்த 3 தவிர வேறு எதையும் அவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. போனீங்கன்னா உன்னை அற்புதத்தை சொல்லுவான், இல்லை உன்கிட்ட பொல்லாத ஆவி இருக்குன்னு சொல்லுவான், இல்லை இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குன்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்னைக்கு என்னை கூப்பிட்ட, என்னைக்கு உண்மையாக ஜெபம், என்னைக்கு உண்மையாக பைபிள் வாசிச்ச, என்னைக்கு உண்மையாக என்னை தேடினன்றதை அவர் கேட்பார். நீங்கள் வால் போஸ்ட் அடித்து ஊருக்கே எல்லா நியூஸ் சேனலெல்லாம் போட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க. போலியாக தேடக்கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தை அவர் சொல்கிறாரு, இந்த பொல்லாத கூட்டத்தை நீதிமான்லேருந்து நான் பிரிக்காமல் விட மாட்டேன்றார். இந்த போலியை ஆராதிக்கக்கூடிய கூட்டத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன்றார். ஆனால் இன்றைக்கி இதுதான் உண்மையான கிறிஸ்தவன்னு திரள் கூட்டம் போகுது. உங்கள் சபையில் ஏன் இதல்ல, நீங்கள் ஏன் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்கிறதில்ல, நீங்கள் ஏன் அந்நிய பாஷை பேசுகிறதில்ல, உங்கள்கிட்ட ஏன் அற்புதங்கள்னால் நாங்கள் உண்மையாக இருக்க விரும்புகிறோம், தான் செய்கிறது. வேதம் எங்களுக்கு எதை சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய விரும்புகிறோம். ஆண்டவர் இதெல்லாம் போலித்தன் என்றார், இதெல்லாம் உண்மையற்ற தன்மன்றார், இதெல்லாம் ஒரு பொழுதும் கடவுளுக்கு மகிமையை கொண்டு வர எல்லா இடத்துலையும் மனுஷன் தான் பெருமைப்படுவான். அவர் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் தான் சொல்லுவான். அந்த தீர்க்க தரிசனம் தந்த தேவனை குறித்து எந்த மகிமையும் அங்கே இருக்காது. அவர் அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வல்ல, இவர் சுகம் அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற போதகர் தான் சொல்லுவான். அந்த சுகத்தை குறித்த கடவுளை குறித்த எந்த விதமான வாக்கு தத்தமும் அங்கே இருக்கார். இவர் பிசாசு ஓட்டுற பாஸ்டர், இவர் ஆவியை துரத்துறோன்னு அவரை தான் சொல்லுவான். இவளையே தேவனுக்கு எந்த விதமான மகிமையை நாமமும் இல்லை. தேவன் இந்த பொல்லாத கூட்டத்தை நிச்சயமாக நியாயம் தீர்க்க போகிறார். இந்த பொல்லாத கூட்டத்தை மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவன்ற பேரில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்படியாக இயேசுங்க அழைக்கிறார். கடவுளுக்கு முன்னாடி நம்ம வேஷம் போட்டோன்னு சொன்னால், கடவுளுக்கு முன்பாக நம்முடைய அந்தரங்க பாவங்களெல்லாம் மறைச்சு கடவுளை விட்டு இந்த உலகத்தை நேசித்து, இந்த உலகத்துக்கு மேன்மையை கொடுத்து, இந்த உலகத்துடைய புகழை தாடி, இந்த உலகத்தை ஆறுதல் படுத்தி, இந்த உலகத்தில் மனித ஆதரவை தேடி போகணும்னு சொன்னால் நம்முடைய மாய்மாலத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் போக மாட்டார். கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், கடவுளை தேடணும், கடவுளுக்கு வெளியரங்கமாக இருக்கணும். 7வது நாள் நான் எப்படி ஆராதிக்கிறேன்னு இல்லை, 6 நாள் நான் எப்படி ஆராதிச்சேன்றதான் அவர் பார்க்குறார். வாரத்தின் 6 நாட்களில் தேவனுக்குள்ளான எனது ஆராதனை பரிசுத்தமாக உண்மையாக இருந்ததா, வேஷமெல்லாம் இருந்ததா, நிதர்சனமாக இருந்ததா, கனி கொடுக்கக்கூடியதாக இருந்ததா? 6 நாள் ஆராதிக்காதவன் 7வது நாள் மகிமை என்ன பண்ணான்? 6 நாள் இருதயத்தில் கடவுளை பக்தியோடு பாடாதவனுக்கு 7வது நாள் ஒரு பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆராதனை குறித்த அலட்சியம், ஆராதனுடைய மேன்மை உணராததுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், 6 நாள் கடவுளுக்குள்ளாக அவர்கள் வேஷம் போட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு நாளில் அந்த வலையில் இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாவற்றையும் அவர் பண்ணுவார். பயனில்லாத வச்சு என்ன பண்ணுறது? அழுகி போன மீனை குப்பையில் தான் தூக்கி போடணும், அது யாருக்கும் பயன்படாது. கனி கொடுக்காத மரம் எதுக்கும் பயன்படாது, அது அக்கியில் மட்டும்தான் போட்டு ஆகணும். தேவனுக்கு முன்பாக வேஷம் போட்டு தனக்குத்தானே மகிமையை தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் நீதியான ஆக்கினை செலுத்த விட மாட்டார். யூதாவில் அவர் சொல்கிறார், அவர் 1000 தூதர்களோட நீதி செலுத்த வரார். யூதா எழுதின நிருபத்தில் பார்க்குறோம். யூதா நிருபத்தில் அவர் சொல்கிறாரு 14, யூதா 14:15 வாசி. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான
யார் அறிவிச்சா? ஆதாமுக்கு 7ஆம் திறமையான ஏனோக்கு, ஆதாமினுடைய 7வது ஏனோக்கு அறிவிக்கிறான். ஏனோக்கு அங்கே என்ன சொல்கிறான்றதை பாருங்க. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாக செய்து வருகிற சபல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் யார் காலத்தில்? ஏனோக்கு காலத்திலேயே இந்த கூட்டம் இருக்குது. ஏனோக்கு காலத்திலே போலியா கடவுளை தேடக்கூடிய கூட்டம் இருக்குது. ஏனோக்கு காலத்திலே போலியா அவபக்தியா கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய கூட்டம் இருக்குது. அவர் சொல்றாரு, தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்று நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 பரிசுத்த வான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். நியாய தீர்ப்பு உனக்கு நிச்சயம் உண்டு. நோவா சொன்னான், ஆபிரகாம் சொன்னான், மோசே சொன்னான், தாவீது சொன்னான். ஆண்டவராகிய இயேசு வெட்ட வெளிச்சமாக சொன்னார். இயேசுவை போல கடவுளுடைய நீதியை பிரசங்கம் பண்ணது யாரும் இல்லை. இயேசுவை போல நரகத்தை சொன்ன தீர்க்கதரிசி யாரும் இல்லை. இயேசுவை போல பாவத்துக்கான ஆக்கினை தீர்ப்பு சொன்னது யாரும் இல்லை. ஏன்னா அவர் மட்டும்தான் அதை முழுசாக உணர்ந்தவர். கடவுளுடைய கோபத்தை ருசி பார்த்த ஒரே ஒரு நபர் இயேசு தான். கடவுளுடைய நீதியான ஆக்கினை தீர்ப்பினுடைய விளைவு அவரை தவிர வேறு எந்த மனிதனாலும் விளக்கப்படுத்த முடியாது. அதை அனுபவித்து அவர் சொல்கிறாரு, ஆக்கினியில் போடப்படுன்றதை மறந்துடாது. உன் மேலே உக்கிர கோபம் பாவியான ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்குன்றதை மறந்துடாதன்றதை அவர் சொல்கிறார். நியாய தீர்ப்பும் தண்டனையும் நிச்சயமாக தேவனது ராஜ்யத்தினுடைய முடிவு அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையை உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம். கடவுளுக்கு முன்பாக, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு முன்பாக தேவன் நம்ம நியாயம் தீர்க்க வரும் பொழுது நம்முடைய நீதியுள்ள வாழ்க்கை எங்கே இருக்குது? நம்முடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சிலுவையில் சுமந்த கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வைக்கலன்னு சொன்னால், நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவருடைய மரணத்தின் மீது நம்ம வைக்கலன்னு சொன்னால் நமக்கும் ஆக்கினை சொல்லி தான், நமக்கும் ஆக்கினை தீர்ப்பு தான். நம்மளும் ஒரு பொழுதும் நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக தேவனுக்கு மகிமையுள்ள ஜனங்களாக இல்லை. நம்முடைய பாவத்தை ஆழமாக உணர்ந்து அந்த பாவத்துக்கான துக்கத்தை ஏற்படுத்தி அந்த பாவத்துக்கான விடுதலையை சிலுவையில் இயேசு சுமந்தார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக ஊன்ற கட்டப்படுகிறதா? என்னுடைய நீதி கிறிஸ்துவின் நீதியில் கட்டப்பட்டிருக்கிறதா? ஏன் நான் நிற்கக்கூடிய பாறை கிறிஸ்துவாக இருக்கிறாரா? கிறிஸ்து என்கிற சிலுவையின் அடைக்கலத்தில் நான் வந்து சேரும் பொழுது, அவருடைய மீட்புக்குள்ளாக நான் வந்து நிற்கும் பொழுது எனக்கான மீட்பு ரட்சிப்பு உறுதி செய்யப்படுகிறதுன்றதை ஆண்டவர் உறுதி செய்கிறார். நாளுகையும் பற்படிப்புள்ள இடத்துல ஒருவேளை நம்முடைய குழந்தைகள் போகலாம், ஒருவேளை நம்முடைய மனைவி போகலாம், கணவன் போகலாம், சொந்தக்காரங்க போகலாம், நம்முடைய பெற்றோர்கள் போகலாம். இந்த தேவ கோபத்தை சந்திக்கக்கூடிய இந்த ஆத்துமாக்கள் மீது நமது கரிசனை என்ன? நம்மோடு போலியோ வேஷம் பண்ணிருக்க இன்னொரு சகோதரன் இந்த பிரிவை சந்திக்கலாம். இப்போ நம்மளுடைய பொறுப்பு இந்த நீதியான ஆக்கினை தீர்ப்பை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணும். கடவுளுக்கு முன்பாக போலியாக வாழ்ந்துடாத, கடவுளுக்கு முன்பாக வேஷம் போட்டாத, கடவுளுக்கு முன்பாக மாய்மாலமாக வாழ்ந்துடாத, தேவனுக்கு பயந்து வாழ், தேவனுக்கு நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாறு, தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாயிரு என்கிற எச்சரிப்பை இயேசு உங்களுக்கு எனக்கு சொல்லலாம். நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். விசுவாசியாக இருந்தோன்னு சொன்னால் அவருடைய அதிகாரம் உள்ள ஆட்சிக்குள்ளாக இருக்கிறோம். விசுவாசியாக இருந்தோன்னு சொன்னால் அவருக்கு மகிமை தரக்கூடிய வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்படுகிறோம். விசுவாசியாக இருந்தோன்னு சொன்னால் மாய்மாலத்தை கலைந்து அவருக்கு முன்பாக நீதியுள்ள வாழ்க்கை வாழ அழைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு இயேசு தான். இயேசு மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இயேசு மட்டும்தான் நம்மளை மீட்க முடியும். இயேசு மட்டும்தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். இயேசு மட்டும்தான் கடவுளுக்கு உகந்த கனி கொடுக்கக்கூடிய மரமாக நம்மளை மாற்ற முடியும். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக வரக்கூடிய பலனை தவிர நீங்கள் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும், நீங்கள் நானும் எவ்வளோ போராடினாலும் யாரையும் மாற்ற முடியாது. நீங்கள் நானும் எவ்வளோ ஒழுக்கங்களை கடைபிடிச்சாலும் சுத்தமாக வாழ முடியாது. உங்களுடைய என்னுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்த நம்முடைய வெறுமையை உணராமல் சிலுவையினுடைய மகிமையை உணர முடியாது. நம்முடைய மோசமான கேடான இருதயத்தை உணராமல் அவரது மரணத்தினுடைய ஆழத்தை உணர முடியாது. என்னுடைய பாவம் என்னை வஞ்சிக்கும், என்னுடைய பாவம் என்னை மாய்மானத்துக்கு நேராக நடக்கும். என்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் சுமந்த சிலுவையை நாள்தோறும் நோக்கி பார்க்குறேன்னா, என் நேரத்தையும் காலத்தையும் அதற்கு நான் செலவு செய்கிறேன்னா, எத்தனை வசனம் தெரியும் மனப்பாடமாக? எத்தனை பேருக்கு பைபிள் எடுத்து ஒரு சுவிசேஷத்தை ஒழுங்காக சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தை சரியாக விளக்கப்படுத்தி உங்களால் என்னால் சொல்ல முடியும்? என்ன பிரயாசப்படுகிறோம், என்ன போராட்டத்தை செய்கிறோம்? இதெல்லாம் செய்யாமல் சபைக்கு ஆத்துமாக்கள் வருவாங்கன்னா எப்படி வருவாங்க? இதெல்லாம் செய்யாமல் கடவுள் ஜனங்க ரட்சிக்கணும்னா எப்படி நடக்கும்?
இதெல்லாம் செய்யாமல் இந்த தேசம் இந்த மாநிலம் ரட்சிப்படைனா எப்படி அடையும்? நம்முடைய இழப்பு இல்லாமல், நம்முடைய அர்ப்பணிப்பு இல்லாமல், நாம் இந்த உலகத்தை எதிர்த்து, பாரம்பரியத்தை எதிர்த்து, அவபக்தியான எல்லா பாவங்களையும், மாயமானதை எதிர்த்து போராடாமல் தேவன் எழுப்புதலை ரட்சிப்பை இந்த உலகத்துக்கும் அந்த திருச்சபைக்கும் கொண்டு வர முடியாது. ஆராய்ச்சி பார்த்து மனம் திரும்பி, ஆண்டவரே இது சொல்லப்பட்ட சத்தியத்தில் என் இருதயத்தை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஆண்டவரே, அநேக வேளைகளில் இந்த உலகத்தில் நான் பலதரப்பட்ட முறுமுறுப்புகளோடு, பயத்தோடு வாழ விரும்புது. அதிகாரத்தினால உமது ராஜ்யம் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. உமது சுவிசேஷம் எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமையில் இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லாமல் இருக்கிறது. என்னை பலப்படுத்தணும். நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். நம்மிடத்தில் வேஷம் படாமல், உண்மை தன்மையுள்ளவனா, எல்லா விதமான மாய்மாலத்தையும் களைந்து, நியாய தீர்ப்புக்கு பயந்து உமது கிருபையை அண்டிக் கொண்டு வாழ உதவி செய்யுங்க என்று தேவ சமூகத்தில் அவருடைய நீதிய இரக்கத்தையும் கேட்போம். தேவன் கிருபையாய் நமக்கு இப்படிப்பட்ட மேலான நன்மைகளை தந்தருவாராக.